காட்டுப்பகுதியில் கிடைத்த அற நிர்வாணத்தினுடைய சடலம். கோயம்புத்தூரில் கிரைம் ரேட் அதிகரிக்கிறதா? என்ன நடக்கிறது? போலீஸ் விசாரணையில் முதற்கட்டத்தில் வெளிவரும் பகீர் தகவல். நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. தமிழ்நாட்டில் கடந்த 2 மாசமாக குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தா இருந்திருக்கோம். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் போன மாதம் மட்டுமே கொலை சம்பவம், பாலியல் தொல்லை, முக்கியமாக சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகமாக. அப்படி பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் சூலூர் என்ற ஒரு பகுதியில் ஒரு சிறுமிக்கு நடந்த கொடூரத்தை நம்ம யாரும் மறந்துருக்க முடியாது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லையா, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழ தொடங்கியிருக்கு. அதே மாதிரி இப்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவம் நடந்ததோ அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல குற்ற சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு புறவழிச்சாலையில் காட்டு பகுதியில் ஒரு இளம் பெண்ணோட சடலம் கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த பெண்ணோட சடலம் எப்படி இருக்குன்னா, அற நிர்வாணத்தோட மூஞ்செல்லாம் சிதைக்கப்பட்டு இந்த பெண் யாருன்னே தெரியாத ஒரு நிலைமையில தான் அந்த பெண் சடலமே கிடைச்சிருக்கு. உடனே அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் போலீஸ்ட்ட சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் போலீஸும் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரணை தொடங்குறாங்க. விசாரணையில் இந்த பெண்ணோட வயசு 25 இருக்கும் அப்படின்னும், இந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்களா இல்லையா அப்படின்னு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த புறநகர் பகுதியில் இருக்க பகுதிகளில் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. இதுக்கு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கோயம்புத்தூர் மக்களும் கேட்டிருக்காங்க. அதையும் முக்கியமாக சொல்லப்போனால் கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் சிறுமிக்கு நடந்த குற்றத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்க புற பகுதிகளுக்கு எல்லாமே கூடுதலான ஒரு கண்காணிப்பு போலீஸ் மத்தியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கு? ஒருவேளை போலீஸ் அங்கே போதிய அளவுக்கு இல்லையா, இல்லை அங்கே பாதுகாப்பு தர தவறு விட்டாங்களா அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் விசாரணை இன்னொரு விஷயம் வெளியே வந்திருக்கு. என்னன்னா, இந்த பெண் சடலம் கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கு முன்னாடியே கொலை செய்யப்பட்டிருக்கலாம், 3-4 நாட்கள் ஆயிருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி அழுகிய நிலை கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே அங்கே இருக்க சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணியிருக்காங்க போலீஸ். ஆனால் அந்த கேமராலையும் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஓகே, உடனே கோயம்புத்தூருக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. அதாவது உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இது வரைக்கும் எதனா பெண் மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கா அப்படின்னு. ஒருவேளை பெண் கடத்தப்பட்டு இந்த குற்ற சம்பவம் நடந்திருக்கா, இல்லைனா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இந்த குற்ற சம்பவம் நடந்திருக்கா, இல்லை அதுவும் இல்லைனா கடத்தி வரப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்களா, பணத்துக்காக என்ன விஷயம் அப்படின்னு விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும் அப்படின்னு கோயம்புத்தூர் போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏன் கோயம்புத்தூரில் மட்டும் இவ்வளோ அதிகமான கிரைம் ரேட் நடக்குது? இதுக்கு முன்னாடி சரியாக கோயம்புத்தூர் பகுதியில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு காலி இடத்துல இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் சிண்டல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி கோவை சூழல் இஷ்யூத்தையும் நம்ம மறந்துருக்க முடியாது. இப்படி தொடர்ந்து ஏன் கோயம்புத்தூரில் பெண்களுக்கு எதனா குற்ற சம்பவம் அதிகமாகிட்டே இருக்குது? ஒரு கோவை போலீஸ் இந்த கிரைம் ரேட்டை தடுக்க மறந்துட்டாங்களா? என்ன நடக்குது? மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு தரப்பு என்ன கேட்குறாங்கன்னா, சரி கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் போலீஸ் என்ன பண்ணுறாங்க? அதாவது கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்குது. முக்கியமாக இந்த மாதிரி காலி கிரவுண்டு, காலி இடம், அதாவது மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிகளாக சில அந்நிய சக்திகள் அங்கே போய் சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, முக்கியமாக இந்த மாதிரி பெண்களுக்கு எதனா குற்ற சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பகுதிகளெல்லாம் சிசிடிவி கேமரா பொறுத்துறது, கூடுதல் கண்காணிப்பு விதிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை போலீஸ் தரப்புலேருந்து பண்ணணும் அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி சொல்லியும் நீங்கள் ஏன் பண்ணலை? அப்படி பண்ணியிருந்தால் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடந்திருக்காதே. அதாவது போலீஸ் என்பவர்கள் குற்றம் நடந்த பிறகு வரவங்க கிடையாது, குற்றத்தை முன்கூட்டியே தடுக்கிறவங்க தான் போலீஸ். அதுக்கு தான் போலீஸ் தேவை. ஆனால் அப்படி இருக்கும்போதுமே குற்ற சம்பவம் தொடர்ந்து ஏன் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இன்னொருத்தர மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அந்த ஊர் பகுதியும் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இறந்து போன பெண் இந்த ஊரை சேர்ந்தவங்களா, இல்லை வெளியூரா, இல்லை வேற எங்கன்னா இங்கே இறந்து போயிருக்காங்களா, இல்லை இங்கேருந்து பிளான் பண்ணி மர்டர் பண்ணிக்காங்களா அப்படின்னு. ஆனால் என்ன இருந்தாலும் போலீஸ் கூட சொல்ல விஷயம் என்னன்னா, விசாரணை முடிஞ்ச பிறகு தான் எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.